Hello everyone, welcome to Aram IAS Academy. நம்ம எக்கனாமிக் சர்வே சாப்டர் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 5th சாப்டர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிற சாப்டரில் லாஸ்ட் இயரில் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த சாப்டரில் இருக்கிற கண்டென்ட். ஸோ இதுக்கான டேக்லைனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் விச் இஸ் டேம்ட் அண்ட் ஆங்கர்டு. ஸோ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸில் சேலஞ்சிங்காக இருக்கிற பேராமீட்டர் இந்தியாவுக்கு. அது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், அப்புறம் 2 months ஒன்ஸ் எடுக்கிற மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய எஃபெக்டிவ் டிசிஷன்ஸ் மூலமாக நம்ம இன்ஃப்ளேஷனை வித்தின் த லிமிட்ஸுக்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற விதமான டேட்டாஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் இன்ஃப்ளேஷனை பற்றி தான் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் குளோபல் லெவலில் 2025 இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு. ஸோ குளோபல் இன்ஃப்ளேஷன் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2022 பொறுத்த வரைக்கும் பீக் லெவலில் குளோபல் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. தட் இஸ் போஸ்ட் கோவிட் பீரியடில் 8.7% ஆவரேஜ் குளோபல் இன்ஃப்ளேஷன் இருந்தது. கேலண்டர் இயர் 25 பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாதியாக 4.2% அப்படின்னு இன்ஃப்ளேஷன் ஹேஸ் மாடரேட்டட். ஸோ அப்போ அந்த அளவுக்கு போஸ்ட் கோவிட் பீரியடில் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட். குளோபல் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஃபெல் ஷார்ப்லி ஃப்ரம் போஸ்ட் பேண்டமிக் ஹைஸ். Advanced economies stabilized inflation around 2 to 3%, while emerging markets moderated the inflation around 5.3% from 9.7%. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் 2.8% அப்படிங்கிற லெவலில் இன்ஃப்ளேஷனை நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு ஸ்லைட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கிற இம்பேக்ட்னால அங்கே மட்டும் ப்ரைஸ் ஸ்டாக்னேஷன் இருக்குது. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது போஸ்ட் பேண்டமிக் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்து குளோபல் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட். ஸோ அட்வான்ஸ்டு எக்கனாமிஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அங்கே ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இட் ஃபெல் அரவுண்ட் 2.7%. ஃபியூச்சர் ப்ரெஷர்ஸ் மே கம் ஃப்ரம் டேரிஃப் பாஸ் த்ரூ அண்ட் ஃபெட் ஈஸிங். ஸோ யூஎஸ் உடைய ஃபெடரல் ரிசர்வ் என்ன மாதிரியான மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க, அப்புறம் யூஎஸ் உடைய டேரிஃப் இம்போசிஷன் ஆன் இந்தியா அண்ட் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இதை பொறுத்து அங்கே இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ போயிட்டுருக்கிற யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வார் ஆன் ஈரான், இதோடைய இம்பேக்ட் எல்லாம் இந்த வருஷத்துக்கான இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டை டிசைட் பண்ணுற விஷயமா இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் யூரோ ஏரியாவில் லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் ஹஸ் டிக்ளைன்டு டு 2.1% டியூ டு லோ எனர்ஜி ப்ரைசஸ் அண்ட் ஃபுட் ப்ரைசஸ் டெஸ்பைட் தெர் இஸ் அ கண்டினியூஸ் வார் கோயிங் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரைசஸ் மாடரேட் லெவலில் கம்மியானதுனால யூரோ ஜோன்லையும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. யூகேவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் rose around 3.4% due to services inflation and pressure from policy rate cuts. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 3.3% லிங்க்டு டு வேஜ் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன் அண்ட் வீக்கர் கரன்சி இன்க்ரீஸிங் இம்போர்ட் ப்ரைசஸ். ஸோ ஜாப்பனீஸ் கரன்சி டெப்ரிஷியேட் ஆனது அண்ட் ஜப்பானில் வந்து வேஜ் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஜப்பானில் இன்ஃப்ளேஷன் 3.3%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அதர் கண்ட்ரிஸ் அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் இருந்த இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட். ஸோ மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் லாஸ்ட் இயர் மேஜர் எக்கனாமிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டோவிஸ் பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணி மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து ஹாக்கிஷ், டைட்டனிங் ஆஃப் மணி சர்க்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மணி சர்க்குலேஷனை ரெடியூஸ் பண்ணுற டைப் ஆஃப் மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. இதில் அட்வான்ஸ் எக்கனாமிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் ரேட் கட்ஸ் இருந்துச்சு. 75 to 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ண ட்ரெண்ட் இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 125 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஹாக்கிஸ் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மிக்சடு குளோபல் ஸ்டாண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு.
அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஈசிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் growth concerns, மேஜர் அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் கட் ரேட்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி. இப்போ யூஎஸ் உடைய ஃபெட் ரிசர்வ் ஆகட்டும், இந்தியாவுடைய ஆர்பிஐ ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டோவிஸ் பாலிசி, ஈசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படிங்கிற மானிட்டரி பாலிசி டிசிஷன் லாஸ்ட் இயர் எடுத்திருந்திருக்காங்க. இதில் பேங்க் ஆஃப் ஜப்பான் மட்டும் வாஸ் அன் எக்ஸப்ஷன். அவங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாக்கி ஸ்டான்ஸுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்காங்க. ஸோ ஜப்பானில் ஏன் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இப்போ குளோபல் லெவலில் மானிட்டரி பாலிசி டிசிஷன் டு கண்டெயின் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ வாட் வேர் த டிரைவர்ஸ் ஆஃப் குளோபல் இன்ஃப்ளேஷன்? ஸோ குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கம்மியானதுக்கான ரீசன் என்ன? ஒரு சில கண்ட்ரீஸில் ஏன் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்திருக்கு, அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் ஏன் கம்மியாக இருந்திருக்கு. ஃபுட் ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் 2025 பார்த்தீங்கன்னா ஜெனரல் டிக்ளைன் இன் ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் ஃபுட் ப்ரைஸஸ் தட் ஈஸ்டு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். ஃபுட் ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் food prices were stable in early 2025, but later part of 2025 அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவாகவே இருந்திருக்கு. ஆயில் ப்ரைஸஸ் வந்து இட் வாஸ் டவுன் மோர் தென் 20% ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த இயர். ஸோ இன்ஃப்ளேஷன் அதனால மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் த்ரூ அவுட் 2025 இருந்திருக்கு. இதில் மெட்டல்ஸ் லைக் அலுமினியம் அண்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸஸ் லைட்லி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அயன் ப்ரைஸஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டீஃப்ளேஷனரி ட்ரெண்ட், அதுக்கு முந்தின வருஷத்தை விட ப்ரைஸ் வந்து அயன் ப்ரைஸஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ குளோபல் லெவலில் இன்ஃப்ளேஷன் மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸில் ஒரு ஆவரேஜ் லெவலில் இருந்ததுக்கான ரீசன்னு சர்வேயில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸில் காப்பருடைய ப்ரைஸஸ் வந்து சர்ஜ் ஆகிருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் இந்தியா உட்பட நிறைய கண்ட்ரிஸ் வந்து மெனி டேட்டா சென்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான மேஜர் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் ரீசெண்ட்லி ப்ரைஸ் ஜம்ப் இஸ் தேர் இன் காப்பர். Copper prices surged due to data center and AI demand, and there is a tight supply constraints, green technology requirements. இப்போ இதெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் ஒய் காப்பர் ப்ரைஸஸ் வேர் ஹை. ஸோ இப்போ இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்டாக பார்க்கப்படுது. அதே மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இப்போ அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு, அதை இம்பாக்ட் பண்ணுற விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னு டிஸ்கஸ் பண்ண மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் growth and inflation ரெண்டுக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு. ஸோ மெனி எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ் பார்த்தீங்கன்னா கிரீவ் பிலோ த EMD எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ் ஆவரேஜ் growth ஆஃப் 4.2% வித் வேரிட் இன்ஃப்ளேஷன் அவுட்கம்ஸ். இப்போ லைக் பிரேசிலில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 4.4%லேருந்து 5.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் வந்து மாடரேட் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் சப்டியூடு growth with persistently high inflation. growth reduce ஆயிருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கு, linked to Ukraine conflict and sanctions imposed on Russia. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸில் இன்ஃப்ளேஷன் மாடரேட்டட் டியூ டு லோயர் இம்போர்ட் கமாடிட்டி காஸ்ட்ஸ். சைனாவை பொறுத்த வரைக்கும் there is a deflationary trend, significant deflation due to weak demand, export pressures and excess manufacturing capacity. ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டு லாஸ்ட் இயர் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படின்னு சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் 2025 எப்படி இருந்துச்சு? சஸ்டைன்டு மாடரேஷன் இன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஓவர் த லாஸ்ட் 4 years. அப்போ சஸ்டைன்டு மாடரேஷன் அப்படிங்கிறப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கண்டெயின் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்ததுனால இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் 4 years பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற ட்ரெண்ட் இருக்குது. So a 4 years disinflation trend is there in India. So disinflation நம்ம பேசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டிக்ளைன் ஆகிக்கிட்டே வர்றது தான், ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வர்றது டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் சிம்பிளி டிஸ்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 22-23 அரௌண்ட் 6.5% கிட்ட இருந்த இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் 23-24 அரௌண்ட் 6% ஆகி அதுக்கப்புறம் 24-25 அரௌண்ட் 4.7-4.8% ஆகி 25-26 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.4 அப்படிங்கிற லெவலுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 4 years இந்தியாவில் டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம விசிபிளாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் டிக்ளைன்டு ஃப்ரம் 6.7% இன் ஃபினான்ஷியல் இயர் 22-23 to 1.7% இன் ஃபினான்ஷியல் இயர் 25-26.
ஸோ ஏப்ரல் டிசம்பர் 25 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்கார்டட் த லோயஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் கரண்ட் சிபிஐ ப்ரைசஸ். WPI இன்ஃப்ளேஷனும் ஸ்டேட் பிலோ சிபிஐ அண்ட் ஃபாலோட் த ப்ராடர் டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட். இந்த டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் சிபிஐ இன்ஃப்ளேஷனில் மட்டும் இல்லை, WPI இன்ஃப்ளேஷன்லையும் இந்த டிஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிறத நமக்கு சர்வேல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷனுடைய ஃபேஸ் ஆர் டைம் லைன்னு பார்த்தீங்கன்னா அதான் 2024 டிஸ்இன்ஃப்ளேஷன் பிகின்ஸ் அட் 6.2%. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2025 பார்த்தீங்கன்னா 3.2% இருக்குது. செப்டம்பர் 25 ஃபால்ஸ் அரவுண்ட் 1.4%. அக்டோபர் 2025 0.3% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு. டிசம்பரில் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி இன்ஃப்ளேஷன் 1.7% அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டுக்கு எது ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டிரைவர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆனது. ஃபுட் ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆனது சப்போர்ட்டட் பை குட் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் பெரும்பாலான சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ட்ரெண்ட் இருந்ததுனால இந்த டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸை வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டேபிளாக ப்ரைஸ் ரைஸ் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுறத கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் கோர் அப்படின்னாலும் கோர் இன்ஃப்ளேஷன்னாலும் ஒன்று தான். அப்போ அதில் என்ன ஸ்டாண்டர்ட் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதில் வாலட்டைல் ப்ரைஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் லைக் எனர்ஜி ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுற இன்ஃப்ளேஷன். அது 3.1% 2024 இருந்தது 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. It appears very sticky due to gold and silver prices jumps. இப்போ ஸ்டாண்டர்ட் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3%, 3.1%லேருந்து 4.6% அப்படின்னு லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்ஜஸ்டட் கோர் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் கோர்லேருந்து ப்ரெசியஸ் மெட்டல்ஸ் லைக் சில்வர், கோல்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுற இன்ஃப்ளேஷனுக்கு பேர் அட்ஜஸ்டட் கோர் இன்ஃப்ளேஷன். இது இட் ஷோஸ் வெரி ட்ரூ மாடரேஷன். அப்போ கோர் இன்ஃப்ளேஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் கோர் இன்ஃப்ளேஷன் ஒய் இட் வாஸ் ஸ்டிக்கி அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரைசஸ். இஃப் யூ எக்ஸ்க்ளூட் கோல்ட் அண்ட் சில்வர் ஃப்ரம் கோர் இன்ஃப்ளேஷன் பேஸ்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஹேஸ் மாடரேட்டட். ஸோ அப்போ தேர் இஸ் அ கேப் ஆஃப் அரௌண்ட் 235 basis points அப்படிங்கிறாங்க பிட்வீன் ஸ்டாண்டர்ட் கோர் இன்ஃப்ளேஷன் அண்ட் அட்ஜஸ்டட் கோர் இன்ஃப்ளேஷன் பிகாஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரைசஸ். ஸோ அது குளோபல் அன்சர்டைனிட்டினால லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் லெவல்லையே கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் அதிகமாக இருந்தது ஒரு ரீசன். அப்போ வித்தவுட் கோல்ட் அண்ட் சில்வர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மாடரேட் லெவலில் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கு. அப்புறம் ஃபுட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபெல் ஸ்டெடிலி அண்ட் டேர்ன்டு நெகட்டிவ் ஃப்ரம் ஜூன் 2025. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ரைஸஸ் சஸ்டைன்டு ஸ்டீப் டிக்ளைன் ஆயிருக்கு. பல்சஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி பல்சஸ் ப்ரைஸஸ் 2025 ஓவர் 9 months வந்து ரிடக்ஷன் இருந்திருக்கு. ஸ்பைசஸ்லையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 years வந்து டீஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது விசிபிளாக இருக்குன்னு சர்வேல நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சீரியல் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா 6.2% ஜனவரியில் இருந்தது அரௌண்ட் 0.4% அளவுக்கு என்ன இருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக் ஃபுட் டீஃப்ளேஷன் அப்படிங்கிற ட்ரெண்டு லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. லார்ஜஸ்ட் மந்த்லி டிக்ளைன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நியர்லி 5% ஃபுட் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குன்னா ரிடக்ஷன் இருந்திருக்கு. அப்போ ஓவராலாகவும் டீஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனரியும் டீஃப்ளேஷனரி ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ், பல்சஸ், ஸ்பைசஸ் அண்ட் சீரியல்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் அதோடைய ப்ரைஸஸ் எல்லாம் ஃபாலோ ஆனதா மேஜர் ரீசனாக 2025 சொல்கிறாங்க. அது மாதிரி இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம 2016 ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஐடியல் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷனுங்கிறது 4% அண்ட் +or-2%. அப்போ 2 months ஒன்ஸ் கன்வீன் பண்ணுற மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறத எதுக்குள்ளே கண்டெயின் பண்ணணும்னா 4%குள்ளே ஆர் இந்த ரேஞ்சுக்குள்ளே +or-2%. இந்த 2016 இப்படி ரெகுலர் இன்டர்வென்ஷன்
அண்ட் ரெகுலர் டிசிஷன்ஸ் டேக்கன் பை ஆர்பிஐ அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக மாடரேட் லெவலில் இந்தியா ரெடியூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிஃப்டிங் டு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அவுட்கம்ஸ் அண்ட் ஹெல்ப்டு ஆங்கர் எக்ஸ்பெக்டேஷன் பெட்டர் தென் டிகேட் அகோ. லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண எடுத்த ஸ்டெப்ஸை விட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கிடச்சிருக்கு. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் நம்மளோட இன்ஃப்ளேஷனரி டார்கெட்டிங் அதுக்கு எடுக்கிற பாலிசி டிசிஷன்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படிங்கிறது அது இட் சப்போர்ட்ஸ் லோ இன்ஃப்ளேஷன். இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷனில் டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்னு நம்ம மோஸ்ட் ஆஃப் த பல்சஸ் சீரியல்ஸில் சப்ளை ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததை சொன்னோம். அப்போ ரெக்கார்டு ப்ரொடக்ஷன் அக்ராஸ் மேஜர் கிராப்ஸ் 24-25 பொறுத்த வரைக்கும் சீரியல்ஸ் ரெக்கார்டு ப்ரொடக்ஷன் 3,320 lakh tons. பல்சஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் 257 lakh tons கிட்ட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் சீடு ப்ரொடக்ஷனும் ஸ்ட்ராங் ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. சோயாபீன், கிரவுண்ட் நட், ரேப் சீடு, மஸ்டர், அதே மாதிரி ரெயின்ஃபாலும் நமக்கு லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்குன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அபவுட் 30 states ஹேர் நார்மல் ஆர் எக்ஸஸ் ரெயின்ஃபால். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸில் எல்லாம் நமக்கு ப்ரைஸ் லெவல் கம்மியாக இருந்ததுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ரூரல் இன்ஃப்ளேஷன் வெர்சஸ் அர்பன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23-24 ரூரல் இன்ஃப்ளேஷன் வாஸ் ஹையர் தென் அர்பன் இன்ஃப்ளேஷன் பிகாஸ் ஆஃப் ஹையர் ஃபுட் வெயிட்டேஜ் இன் ரூரல் கன்சம்ஷன். இதே 2025 பார்த்தீங்கன்னா அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது ரூரல் இன்ஃப்ளேஷனை விட. இந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. அர்பன் இன்ஃப்ளேஷனே அதிகமாக இருக்குது ரூரல் இன்ஃப்ளேஷனை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆனது. ஸோ ரூரல் இன்ஃப்ளேஷன் இஸ் மோர் வாலடைல் across different states due to food price sensitivity. Core inflation moves more smoothly with rural core only slightly higher. அப்போ இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரூரல் வெர்சஸ் அர்பன் அப்படின்னு. அது மாதிரி ஸ்டேட் லெவல் இன்ஃப்ளேஷன் டைனமிக்ஸ் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 25-26 இந்த லாஸ்ட் 9 month ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இது இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தோமா, அதே தான் ஸ்டேட்ஸுடைய இன்ஃப்ளேஷன்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஆர்பிஐ உடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இருக்குல்ல, அதை விட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது ஒன்லி இன் கேரளா அண்ட் லக்ஷத்தீப். லக்ஷத்தீப்பில் பார்த்தீங்கன்னா 6.7% கிட்ட இன்ஃப்ளேஷன் அண்ட் கேரளாவில் மோர் தென் 8%. அது அப்பர் டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறோமா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கில், அதில் அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்லி கேரளா அண்ட் லக்ஷத்தீப். மற்றபடி அதர் ஸ்டேட்ஸில் மோஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் வித்தின் ஆர் பிலோ த 2-6% டாலரன்ஸ் பேண்ட். So clustering suggests stronger synchronization across states. Remaining gaps linked more to local relative price movements than persistent broader inflation. So most of the states inflation was within the target band except Kerala and Lakshadweep. அண்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் மாடரேட் இன்ஃப்ளேஷனுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு லாஸ்ட் இயர் வந்து வெதர் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிசர்வாயர்ஸ் வேர் ஃபுல் அண்ட் ஃபுட் கிரைன் ஸ்டாக்ஸும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபர்டிலைசர் சப்ளை அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் எடுத்த எஃபர்ட்ஸ்னால ஃபர்டிலைசர்ஸ் கரெக்ட் டைமில் ஃபார்மர்ஸுக்கு போய் கிடைச்சதுனால ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் உடைய ப்ரைஸஸை கம்மி பண்ணியிருக்கு. 2 ஸ்லாபாக மாற்றினது, 5 ஸ்லாபாக இருந்தது 2 ஸ்லாபாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி குளோபல் லெவலில் கமாடிட்டி ப்ரைஸஸும் சாஃப்ட் ஆனது. இதெல்லாம் தான் ரீசன்ஸ் பிஹைண்ட் மாடரேட் இன்ஃப்ளேஷன் அச்சீவ்மெண்ட். பட் இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் இயர் கம்மியாக இருந்திருக்கு. பட் இந்த இயர் வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா அதுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் சர்வேயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கரன்சி டெப்ரிசியேஷன், இந்தியன் ருப்பி அகைன்ஸ்ட் டாலர் ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ போயிட்டு இருக்கிற ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் அப்படிங்கிறதெல்லாம் த்ரெட்டாக இருக்கிற விஷயங்கள். ஸோ கரன்சி டெப்ரிசியேஷன் கேன் காஸ் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். இப்போ ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த் மோர் தென் டபுள் ஆயிடுச்சா, $70 பெர் பேரல் இருந்தது கிட்டத்தட்ட $140 பெர் பேரல் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குளோபல் கமாடிட்டி ப்ரைஸஸை அது இம்பேக்ட் பண்ணுறப்போ நமக்கு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் அதிகமாகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ இது வந்து இட் மே டிஸ்டர்ப்ட் வேர்ல்ட் பேங்க்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 7% டிக்ளைன் இன் குளோபல் கமாடிட்டி
prices. Then base metals like iron, copper, aluminum இதோடைய prices எல்லாம் moderate ஆகலாம். Copper prices will be in elevated zone அப்படின்னு சொல்கிறாங்க because of AI and green tech initiatives. And other precious metals like gold and silver may keep rising because uncertainties இருக்கிறப்போ சேஃப் ஹேவன்ஸாக இன்வெஸ்டர்ஸ் விரும்புகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கோல்டு அண்ட் சில்வர் இருக்கிறனால அதோடைய ப்ரைஸஸ் வந்து அதிகமாகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த சாப்டரில் குளோபல் லெவல் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, இந்தியாவில் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு. ஸோ இந்தியாஸ் இன்ஃப்ளேஷன் போத் ஹெட்லைன் அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்க்ளூடிங் ப்ரெசியஸ் மெட்டல்ஸ் will likely be higher in financial year 27 than financial year 26, but it is unlikely to be a concern. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஃபினான்ஷியல் இயர் 26-27 எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா லாஸ்ட் இயரை விட ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி brought down the inflation from போஸ்ட் பேண்டமிக் ஹைஸ் அண்ட் இட் இஸ் ஆங்கர்ட். மறுபடியும் ரைஸ் ஆகாத அளவுக்கு நம்ம அதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிறோம். அதுதான் இந்த டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது காமிக்குது. அதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா S&P கூட எதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய மானிட்டரி பாலிசி டார்கெட்டிங் எஃபர்ட்ஸை. ஸோ இட் கேன் பி சஸ்டைனபிள் பிகாஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுது அப்படிங்கிறப்போ ஃபேவரபிள் பாலிசி சப்போர்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அது வந்து நமக்கு ப்ரைஸ் லெவல்ஸை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு குளோபல் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அண்ட் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எப்படி இருந்திருக்கு, அதுக்கான காசஸ் என்ன. ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ் இம்பேக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்குறப்போ அதை அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.